இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு 5 வருட போராட்டம் முடிவுக்கு வருகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2020 தான் கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பித்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2023 ஜனவரியில் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. இந்த 2025 மார்ச்சோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அப்போது எப்போ உங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பம். 2020 இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஆரம்பங்க. 2025 மார்ச்சோட எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளிவர இருக்கின்றார்கள் கடகராசிக்காரர்கள். பொதுவாக கடகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவாருங்க. கடகராசி முதல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயண தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது பயணம் செய்ய விருப்பமுடையவர்கள், நீர் சார்ந்த ஒரு யோகம் உடையவர்கள், அது மட்டும் இல்லாமல் உடல் பலம், ஆரோக்கியம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள். இந்த இரக்க குணம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2025 மார்ச் முதல் அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வருதுங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக உங்களுக்கு பல கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி வந்துட்டு ஒரு பாவி, 7க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். கடகம் ராசிக்கு அதிபதி சந்திரனுக்கும் சனிக்கும் என்றைக்குமே ஆகாது. அப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்போ கண்டக சனி வந்ததோ 2020 ஜனவரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல போராட்டங்கள். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு 5 வருடமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட காரியங்கள் எல்லாமே இழுபறியாக தான் இருந்திருக்கும். எல்லா காரியத்திலையுமே ஒரு நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இப்போது 5 வருடமாகவே வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே போல் ஒரு கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எங்கே போனாலுமே ஒரு வழக்கு, எங்கே போனாலும் ஒரு இழுபறி, எந்த காரியமும் ஒரு மந்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம், தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை எல்லாமே இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஆகிருக்கும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் 2023 ஜனவரியில் இருந்து அஷ்டம சனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சு பாருங்கள். அப்பையிலேருந்து இன்னும் தொல்லைகள் அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருந்தார். அப்போது உத்தியோகத்தில் எல்லாமே பல போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலர் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். சொந்த தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம்,
இப்போது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டமான ஒரு நிலை, உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் அப்படிங்கிறது இல்லை. வெளிநாடு போயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு சம்பளம் இல்லை, நல்லதொரு கம்பெனி இல்லை அப்படிங்கிற ஒரு அவல நிலை. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முதலீடு செய்து அந்த முதலீட்டில் எல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நடுத்தெருவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாம் நிறைய பார்த்துருந்துருக்கும். இன்னும் சொல்லப்போனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தாய் தந்தையர் பேச்சையெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதே போல் ஒரு நல்லதொரு மதிப்பெண், இன்னும் சொல்லப்போனால் 5 வருடமாகவே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்லதொரு உடல்நிலை, நல்லதொரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஞாபக சக்தி இதெல்லாம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு காலம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்கீங்க கடகராசிக்காரர்கள். இந்த கண்டக சனி அஷ்டம சனியை கடந்து 2025 மார்ச்சோட பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. இது போன்ற ஒரு நிலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. திரும்ப உங்களுக்கு அஷ்டம சனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஆகும். அதனால் இந்த வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இருக்காது. கடகம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சில் இருந்து ஒரு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். இதற்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே முழுவதுமாக மறைந்துவிடும். அதாவது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா சூரியனை கண்ட பனி போல் எல்லாம் அப்படியே விலகினோம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் மார்ச்சுக்கு அப்புறமா. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்த மாதிரி. அப்போது தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்லதொரு அதிர்ஷ்டம், புதுசாக தொழில் தொடங்குறது, வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு ஒரு நல்லதொரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கின்றது கடகராசிக்காரர்களுக்கு. இனிமேல் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான ஒரு நிலை, வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் தீர்ந்து ஒரு நல்லதொரு நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வராத பணம் எல்லாமே இனிமேல் வந்துடுங்க. இப்போது சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை, பேச்சில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்படி நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே மாற இருக்கின்றது. பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். அப்போது இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்தில் இருந்து வெளிவந்து வாழ்க்கையில் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய, அதாவது ஒரு மனசில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் பார்த்திங்க அப்படின்னா வெற்றியாக நடக்கும். எல்லாமே இனிமேல் அதிர்ஷ்டமாக இருக்கும். இனிமேல் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதாயம், அதில் ஒரு வளர்ச்சி, அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அப்போது உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சவங்க இனிமேல் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாய் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் இழந்த அத்தனை பணமும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கு இனிமேல் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய திறமையில் இருந்து மற்றவங்க வியந்து போவாங்க அப்படி சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த பெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்க இருக்கின்றது. இனிமேல் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இனிமேல் நம்பி எந்ததொரு காரியத்தில் இறங்கலாம் கடகராசிக்காரர்கள். கடகம் ராசிக்காரர்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு நல்லதொரு பாராட்டுகள் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல். அப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்லதொரு யோகமான ஒரு காலகட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. 2025 மார்ச்சில் இருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் எல்லாம் வெற்றி வகை சூறக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இந்த 2025 மார்ச்சில் இருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு தான். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர்றாரு. நல்லதொரு மாற்றங்களை, நல்லதொரு முன்னேற்றங்களை
சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். அந்த பெரிய கஷ்டத்தில் இருந்து கடகம் ராசிக்காரர்கள் வெளிவர இருக்கிறீங்க. வாழ்க்கையில் இனிமேல் துணிந்து எந்த காரியத்திலையும் நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது கட்டாயமாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இருக்கும். வாழ்க்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். நீங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்கள் எவ்வளவு மன ரீதியாக எவ்வளோ துன்பப்பட்டீங்க அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு தெரியும். அத்தனை கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் வெளிவர இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2020 இருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2025 மார்ச்சோட முடிவுக்கு அப்படிங்கிறது வருதுங்க. அப்போது நீங்கள் கடைசி பகுதிக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. வாழ்க்கையில் இனிமேல் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லதொரு தசா புக்திகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 5 வருட போராட்டம் அப்படிங்கிறது விரைவில் முடிவுக்கு வருகிறது. 2025 மார்ச்சில் இருந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வர இருக்கின்றது. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கொடுக்க இருக்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.